அது இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறார் சேகர் பாபு. நாங்க எத்தனையோ அமைச்சர்களை பார்த்துட்டோம். நீங்களா எந்த அளவுக்கு இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க, அதன் பிறகு சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். எத்தனையோ அமைச்சர்களை பார்த்துவிட்டோம், நீ எல்லாம் எந்த அளவிற்கு என்றும் இன்னும் 4 மாதம் தான் ஆடுவீர்கள் என அமைச்சர் சேகர் பாபுவை பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். அதே போன்றுதான் நீங்க ராம்கியோ அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் இவங்க வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து என்ன எதுக்கு? காசுதான். அது இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறார் சேகர் பாபு. நாங்க எத்தனையோ அமைச்சர்களை பார்த்துட்டோம். நீங்களா எந்த அளவுக்கு இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க, அதன் பிறகு சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. இந்த மேடையை காத்தா 3 முறை மாத்திருக்கிறாங்க. 3 முறை அங்க நடக்கக்கூடாதான், இங்கதான் வரணுமா, இப்படி வரணுமா, அப்படி வரணும். ஆடுங்க, இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் ஒரு பெருசா கிடையாது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 66 ஏக்கர் இருக்கிறது. இந்த அன்புமணி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த கோயம்பேடு இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல லூலு மால் வந்திருக்கும். ஒருத்தன் தான் அதை தடுத்து நிறுத்திருக்கிறான். எனக்கு என்ன ஆசை, சென்னை மக்கள் நல்ல சுவாச காற்று, நல்ல காற்று, தூய்மையான காற்று, நல்ல ஒரு பசுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு நடக்கிறது எங்கேயாவது பார்க் இருக்கிறதா, பூங்கா இருக்கிறதா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.